Hi guys, welcome to Ace Best Wonders. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஆர்டர் வந்திருக்கு. ஆக்சுவலி வந்து இவங்க வந்து என்னோட பிரதர் மாதிரி தான். ஸோ இவங்க வந்து ஒரு கப்பல் பிரேஸ்லெட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாக கஸ்டமைசேஷன் தான். ஸோ வந்து என்ன மாதிரி அப்படின்னா, இந்த டபுள் கலர், அதாவது எல்லோ ஷேடும் பர்பிள் ஷேடும் இருக்க இந்த பீட்ஸ் வந்து கேர்ளுக்கும், அதே மாதிரி இந்த பிளாக் பீட் வந்து பாய்ஸ்க்கும். ஸோ இது போக அவங்களுக்கு சாமில் வந்து என்ன சாம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, கப்பல்ஸ்னால சாம். இது வந்து கப்பல் பிரேஸ்லெட். நம்ம ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, மோஸ்ட்டாகவே எல்லாம் சொல்லி பழகிச்சு. அது இல்லாமல் வந்து கப்பல்/ஃப்ரெண்ட்ஷிப் பிரேஸ்லெட். அதாவது நம்ம யார் வேணாலும் இது போடலாம். அதாவது கப்பல்ஸ் தான் போடணும் அப்படின்னு இல்லை. கப்பல்ஸ் போடலாம், ஃப்ரெண்ட்ஸ் போடலாம், சிஸ்டர்ஸ் போடலாம், பிரதர்ஸ் போடலாம், சிஸ்டர்ன்றது போடலாம், மாமன் டாட்டர், யார் வேணாலும், ஃபாதர் அண்ட் சன், யார் வேணாலும் இது வந்து போடலாம். ஸோ வந்து மேக்னெட்டிக் சாம். அது போக கியூட்டா வந்து இதுக்கு வந்து கியூட்டி பையன் தான் பேர் வச்சிருக்கேன். பிகாஸ் இது வந்து ரொம்ப இந்த சாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாம். இது ரொம்ப வந்து கியூட்டாக இருக்கும். ஸோ வந்து இந்த சாமும் வந்து அதில் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபைனலுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா அதுக்குள்ள ஃபைனலுக்கு பார்த்தலாம் சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்கலாம். இந்த டைமும் வந்து மேக்கிங் வீடியோலாம் யோசிக்கலாம். அப்படிலாம் யோசிக்காங்க. இந்த டைம் மேக்கிங் வீடியோ இருக்கும். ஸோ மேக்கிங் வீடியோ பார்க்கலாமா? வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம த்ரெட் எலாஸ்டிக் வந்து எடுத்துருக்கோம். ஸோ வந்து த்ரெட் எலாஸ்டிக்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து யாருக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, கேர்ளுக்கு செஞ்சோம்னா. ஸோ வந்து வீடில் த்ரெட்டில் வீட் வந்து கோக்குறோம். ஸோ இது கோக்குறது கொஞ்சம் ஓகே. ஸோ என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, வந்து நம்மளோட வீடியோவில் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி மிஸ் ஆகும். பிகாஸ் வந்து நான் இந்த வீடியோ வந்து நைட் எடுத்திருக்கேன். எனக்கு அவ்வளோ கிளாரிட்டி மிஸ் ஆகுது. பட் வந்து ஷேடோ அடிக்கும். என்னோட ஹேண்ட் ஷேடோ வந்து அடிக்கும்னு நினைக்கிறேன். அடிக்குது. ஸோ வந்து நான் நைட் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் வந்து யாருமே வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் இந்த காம்பினேஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மேக் பண்ண போகிறேன். பிகாஸ் வந்து நம்ம மோஸ்ட்டாக வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் மேக் பண்ணியிருக்கோம். அது போக வந்து பிளெயின் கலர்ஸ்லாம் மேக் பண்ணியிருக்கோம். பட் இந்த டைம் வந்து பிளாக் மேட்டும் ப்ளஸ் வந்து கலர்ஸில் வந்து பர்பிளும் எல்லோவும் இருக்கிற மாதிரி வந்து மேக் பண்ணுறோம். ஸோ அவுட்லுக் எப்படி வருதுன்னு தெரியல. ஃபைனல் அவுட்லுக் பார்த்துடலாம். அப்போ தான் தெரியும். ஸோ எப்போ சொல்கிறது வந்துட்டோம்ல. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ போடணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கும் ஸ்க்ரீனில் தெரியல இன்ஸ்டாகிராமையும் டிஎம் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோர்த்துட்டோம். ஸோ கோர்த்து முடிச்சுட்டு வந்து நம்ம நாட் போட போகிறோம். நாட் வந்து ஆக்சுவலி ஈஸி தான். பட் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து இது தெரியாது. எனக்குமே இது தெரியாமல் தான் இருந்துச்சு. நான் அதுக்கப்புறமா தான் ட்ரைன் ஆனேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் நாட் எப்போவுமே நார்மல் நாட் போட்டுட்டு செகண்டாக நம்ம போடுற நாட் வந்து 2 டபுள் நாட்டாக போடணும். தேர்ட் நாட்டும் நம்ம டபுள் நாட்டாக போட்டு ஃபோர்த் நாட் வந்து சிங்கிள் நாட்டாக போட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு நம்மளோட அந்த கட் பண்ண இடம் ஸ்பேஸ் இருக்கலாம், அந்த இடத்த வந்து நம்ம பீட்ஸ்குள்ளே இன்செர்ட். நம்ம யாருக்கு மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்க்காக. ஸோ வந்து பிளாக் மேட்டில் வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுக்கு எலாஸ்டிக் எடுத்துருக்கோம். இதுக்கும் அதே த்ரெட் எலாஸ்டிக் எடுத்துருக்கோம். ஸோ மேக் பண்ணிடலாம். இவங்களுக்கு பாய்க்கு வந்து கொஞ்சம் பீட்ஸ் ஒர்க் வந்து கொஞ்சம் நிறைய பீட்ஸ் வந்து கோக்கணும். பிகாஸ் வந்து பாயோட ஹேண்ட் வந்து கொஞ்சம் பெருசு. எப்பவுமே வந்து கேர்ள்ஸோட ஹேண்டை விட பாய்ஸோட ஹேண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக சில பேர்த்துக்கு வந்து ஸ்மாலாக இருக்கலாம், சில பேர்த்துக்கு வந்து பெருசாக இருக்கும். ஸோ வந்து நம்ம 24 பீட்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சில பேர் வந்து மெஷர்மெண்ட் வந்து கொடுக்கறதில்ல. ஸோ அதனால் வந்து இந்த கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். சில பேர் வந்து மெஷர்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. கொரியரில் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேட் வந்து நமக்கு ஆர்டர் பண்ணுறவங்கன்னா வந்து கொரியரில் மெஷர்மெண்ட்ஸை, ஆனால் நேரில் இருக்கிறவங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் தான் மாட்டுறாங்க. என்ன பண்ணுறது? இது எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ குறையாது. அது பெருசு. பேலன்ஸ் பீட்ஸ் வச்சு என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ணுறது. பீட்ஸ் பாக்ஸே போடலாமா? என்ன அப்படின்னா வந்து நமக்கு மேக்னெட்டிக் ஹேண்ட் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். நான் அந்த சாம் ஸ்ட்ரிங் வந்து வச்சுருந்தேன், எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. எங்கே ஆக்சுவலி வந்து நான் அங்கே உட்காந்து வந்து பிரேஸ்லெட் செஞ்சுருக்கேன். ஸோ வந்து என்னோட மெட்டீரியல்ஸ் வந்து நான் எங்கே வைக்கிறேன்னு சொல்லி அப்போ மறந்து போயிட்டேன். மறந்து போய் வீட்டில் திட்டு வாங்குறேன். இப்போ எனக்கு ஜம்பிங்ஸ் வந்து எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் அது ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம நெகம் வைக்கல, நெகத்தில் வந்து வலிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நான் அப்படி பிடிச்சி இப்படி நான்
இப்படி நான் நேரத்தில் பிடிச்சது நான் இப்படி பண்ணும்போது இந்த நேரத்தில் வலிக்குது. ஸோ நான் இப்போ ஜம்பிங்கோட அந்த ஹேண்ட் ஒன்று ரிங் இருந்துச்சுன்னா நான் ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு இப்படி பண்ண போகும். ஸோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இப்போ கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்குது. பார்ப்போம், அது நான் தேடணும், ஃப்ரீயாக இருக்க டைமில் தேடணும். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டுபிடிச்சிட்டேன் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஓகேவா? கண்டுபிடிக்க மாட்டேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? பார்க்குறேன் எத்தனை பேர் கரெக்டாக வேணும், கரெக்டாக சொல்கிறீங்க. ஓகேவா? கரெக்டாக இருந்துச்சா? ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த மேக்னெட்டிக் நல்லா இருக்குது காய்ஸ். நான் ஃபஸ்ட்டு ஒரு ஷாப்பில் வந்து வாங்கிட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து அவ்வளோ இதுவெல்லாம் ஒட்டாது, மேக்னெட்டிக்கோட பவர் அவ்வளோவா இருக்காது. பட் நான் இப்போ வாங்குற இடத்துல வந்து சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து என்னோட கியூட்டி பைஸ். நெக்ஸ்ட்டு நான் இந்த 2 சாம் நெக்ஸ்ட்டு நான் வாங்கிட்டு உங்களுக்கு ஸ்டெட் மாதிரி செஞ்சு காட்டுறேன். இட் வில் லுக் நைஸ். அது நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க. ஓகே, ரொம்ப க்ளோஸ்அப் வரணும் பிகாஸ் நான் நின்றுட்டுருக்கேன். நான் சொன்னால க்ளோஸ்அப் வரணும் வரது இல்லையா எனக்கு தெரியல. நான் நின்றுட்டு கீழே பார்த்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் தெரிய மாட்டேன். ஓகே, இன்னும் பேடல நல்லாயிருக்கு. இதுக்கு அப்படி போட கேர்லிஷாக இருக்காது பசங்களுக்கு. போடுவோங்க, ஏன் போடுவோம். கஸ்டமைஸ் பண்ணி சொல்லிட்டாங்களே, நம்மளோட இஷ்டம் நம்ம மாற்றிக்கலாம் கைஸ். பட் வந்து அவங்க செலெக்ஷனில் கஸ்டமரோட செலெக்ஷன் போது நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், கொடுப்போம். ஆர்டர் கொடுத்துட்டு அவங்க ஏதாவது கரெக்ஷன் சொன்னாங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். அது இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேவா? கரெக்ஷன்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ ஸோ ஃபைனலி நம்ம வந்து மேக் பண்ணி முடிச்சிட்டோம். இப்படி தான் இருக்குது. பட் நல்லாயிருக்கு. ரெண்டு கேர்ள்ஸ் போடும்போது இட் லுக்ஸ் க்யூட். ஓகே, செம்ம யூனிக்காக இருக்குது. கஸ்டமைஸ் பண்ணதெல்லாம் ஓகே தான், நோ இஷ்யூ. பட் என்ன அப்படின்னா பசங்களுக்கு இது ஓகேவான்னு எனக்கு தெரியல. ஐ நோ பிகாஸ் வந்து இது கொஞ்சம் கேர்லிஷாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பட் வந்து இட்ஸ் லுக்கிங் க்யூட், நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் உங்களுக்குலாம் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பட் நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. பிக் வந்து ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். வீடியோவில் உங்களுக்கு தெரியுதா? நான் வந்து இது பண்ணுறேன். ஓகே, வீடியோவில் தெரியுதா? கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது போக பிக்கும் கடைசியில் எண்டில் வந்து வீடியோட எண்டில் பிக்கும் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், நம்ம இப்போ வந்து இந்த கப்பல்ஸ் பிளேஸில் வந்து மேக் பண்ணி முடிச்சிட்டோம். இதுதான் அதோட ஃபைனல் அவுட்புட்டு. நான் இமேஜாக வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து இமேஜ் ஆட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அந்த இமேஜை பார்த்துட்டு உங்களுக்கு இது எவ்வளோ பிடிச்சிருக்கு, நீங்கள் இதுக்கு எவ்வளோ ஸ்டார்ஸ் கொடுப்பீங்க, ரேட்டிங் ஸ்டார்ஸ் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட்டில் வந்து ரேட்டிங் ஸ்டார்ஸ் கொடுங்க. ப்ளஸ் வந்து இது நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிற உங்களோட ஒப்பீனியனும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் இப்போ திரும்பி நான் சொல்கிறேன், நீங்களும் இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணி போடணும், உங்களோட ஓன் கஸ்டமைசேஷனில் உங்களுக்கு ஆக்சசரிஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்களோ, இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து மேக் பண்ணி நீங்களா உங்களோட ஓன் ஆக்சசரிஸ் நீங்கள் மேக் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வேணும்னாலுமே கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் இதில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் வாட்ஸ்அப் நம்பரும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் சீக்கிரமாக அதை கிளிக் பண்ணி டிஎம் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வித் அ வெரி வெரி அஃபோர்டபுள் ரேஞ்ச். ஓகே, தேங்க்யூ காய்ஸ்.